நாம் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உடலில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆடாதொடை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கிராமங்களில் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா வேலிக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு குச்சி குச்சியாக அதை நட்டு வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப அழகாக வளர்ந்து ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். ஆடாதொடையை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடிக்கடி ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற தொந்தரவு. காலையில் எழுந்தவுடனே மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும், தும்மல் மேலே தும்மலாக வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த தும்மல்கள் மிக அதிகமாகும்போது நமக்கு உடலில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயல் குறைபாடு நோய், அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உள்நாக்கு வளர்ச்சி அல்லது அழற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நிறைய இருமல் சளி, அதுவும் இந்த குளிர்காலத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை, வாரத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள்லேயே இந்த ஆடாதொடை ஒரு சிறப்பான மூலிகைன்னு சொல்லலாம். ஆடாதொடைய இலையை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும், வெற்றிலை மாதிரியே பெருசாக இருக்கும். அந்த இலையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து ஒரு 4 இலை மிக்சரில் போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுங்க, நல்லா மிக்சரை அரைங்க. அப்புறம் ஒரு துணி எடுத்து அந்த சாறு முழுவதும் அந்த துணியில் ஊற்றி வடிகட்டி அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த சாறை எடுத்துங்க. அந்த சாறை ஒரு 30 மில்லி அளவுக்கு தேன் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. அதே போல் குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்குன்னு கொடுக்கும்போது 2 தேக்கரண்டி, அதாவது 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி தேன் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுங்க. ஒரு 3 மாத காலம் இதை கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சளி, இருமல், அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் குழந்தைகள் ஆரோக்கியமான ஒரு சூழல் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்புகள், அந்த பாதிப்புகளுக்காக கொடுக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகள், இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை பிற்காலத்தில் ஏற்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் அலர்ஜிக்காக இன்றைக்கு நாம் நிறைய பேர் மருந்துகள் எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம், குறிப்பாக இளம் பெண்கள். ஆனால் அலர்ஜிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் பிற்காலத்தில் அவர்களுடைய கருக்குழலில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு, தவிர்ப்பதற்கு இந்த ஆடாதொடையிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒருவேளை ஆடாதொடை நமக்கு பச்சையாக கிடைக்கல, சூரணமாக தான் கிடைக்குது அப்படின்னா 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கும் போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக என்ன மருந்துகள் சாப்பிட சொல்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மருந்துகளை சாப்பிடும்போது அதனாலேயே பிரச்சனை ஏற்படுமோன்னு பயமாக இருக்குது, இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அதனால் எனக்கு சிறுநீரகம் செயல்படாமல் போகுமோ அல்லது பக்கவாதம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயம் இருக்குது. இந்த மாதிரி கவலை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற கவலையை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆடாதொடைன்னு தான் சொல்லணும். ஆடாதொடையை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது ஆடாதொடை சூரணத்தை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய தண்ணீர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை குறைத்து உடலை நார்மலாக செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம்.
ஆடாத்தொடை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவுக்கு, அல்லது ஆடாத்தொடை இலையை சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் அளவு ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு முயற்சியாக ஒரு 3 மாத காலம் இதை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவர்கிட்ட பேசி உங்களுடைய இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரையை படிப்படியாக குறைக்க முடியுமான்னு பார்த்து குறைக்க முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் திடீர்னு ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயில் அடித்தாலே ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். இரும்புனா அந்த சளியில் ரத்தம் வர ஆரம்பிக்கும். மூக்கிலிருந்து அச்சன் தும்பணுன்னா அந்த சளியில் பார்த்திங்கன்னா ரத்தம் லேசாக கோடு போட்ட மாதிரி வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற மூக்கில் ரத்தம் வடிகின்ற, அதே போல் நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு, சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு இல்லாத காலத்திலும் அதிகமாக அடிக்கடி இந்த உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம் ஏற்படக்கூடிய நேரங்கள்லாம் இது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து இந்த பிரச்சனைகளை வேகமாக குணமாக்கக்கூடிய நல்ல மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடாத்தொடையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுன்னு தான் சொல்லணும். மாதவிலக்கு நேரங்களில் 3-5 நாட்களுக்கு மேலே உதிரப்போக்கு இருந்தாலே அடுத்து ஒரு 10 நாட்களுக்கு இந்த ஆடாத்தொடையை அரைத்து எடுக்கக்கூடிய சாரோ அல்லது அதை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயமோ காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையாக இரத்தம் ஊறுவதற்கும், இயற்கையாக உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட இரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாவதற்கும் உதவி செய்யப்படுவதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு மற்றும் மூக்கிலிருந்து ரத்தம் வடியக்கூடிய ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை இருந்ததுனாலே அதை குறைக்கின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த ஆடாத்தொடை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கடுப்பு இருக்கும். குறிப்பாக அந்த குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம், எந்த காலமாக இருந்தாலும் காலையில் எழுந்து சிறுநீர் போகும்போது கடுமையான எரிச்சலும் கடுப்பமும் இருக்க பார்க்க முடியும். அதே போல் இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கும் போதும் இது இருக்கிறத பார்க்க முடியும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதோ, கருப்பை வீங்கி சிறுநீர் பையை அழுத்தும் போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறத பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடாத்தொடை சாறை தான் சொல்லணும். ஆடாத்தொடையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு 30 மில்லி, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு 30 மில்லின்னு எடுக்கும்போதே அந்த சிறுநீர் கடுப்பு, எரிச்சல் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஆடாத்தொடை நமக்கு மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆடாத்தொடை சூரணம் அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கிற தமிழ் இருக்கைக்கு 1 கோடி ரூபாய் நிதியை தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வழங்கினார். மிகப்பெரிய அளவிற்கு அது அந்த செய்தி என்பது எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டது, வரவேற்கப்பட்டது, பெருமிதப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையக்கூடிய இந்த தமிழ் இருக்கைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது முதல் முறை செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு அல்ல. மாறாக அது தொடர்ச்சியாக தமிழ் மொழிக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிகராக எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவிலே கூட எந்த ஒரு மாநில கட்சியும் அதிகாரத்தில் இருக்கிற போது தங்களுடைய சொந்த மொழிக்காக இவ்வளவு தூரம் பங்களிப்புகளை செய்திருக்குமா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு
தமிழை வளர்ப்பதற்காக, தமிழ் மொழியை செம்மைப்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய வழியில் இன்றைக்கு செயல் தலைவர் அவர்களும் மிகப்பெரிய முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. இந்தியா முழுக்க மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட போது ஹிந்தியை ஏற்க மாட்டோம், எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் மட்டும் போதும் என்று இருமொழிக் கொள்கையை பிடிவாதமாக அந்த உரிமையை பெற்று காட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதன் மூலமாக தமிழர்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் அவர்கள் கற்றுத்தந்ததன் மூலமாக உலகளாவிய அளவில் இன்று தமிழர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை தேடிச் செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு பிழைப்பு தேடி வரக்கூடிய ஒரு அவலநிலை தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழை எல்லாவற்றிலும் தமிழ் சார்ந்த விஷயங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே அது செய்திருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திரைப்படங்களின் மூலமாக மணிப்பிரவாளமாக இருந்த தமிழை நல்ல தமிழாக அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் மாற்றி காட்டினார். ஒரு நல்ல தூய தமிழ் வசனங்கள் அறிஞர் அண்ணாவுடைய காலத்திலும் கலைஞருடைய காலத்திலும் தான் பொதுவெளியில் உருப்பெற்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. அதேபோல் பொது மேடைகளில் நல்ல தமிழ் பேசப்பட்டது, சிறந்த செப்பமான தமிழ் பேசப்பட்டது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாடகங்களின் மூலமாக அந்த தமிழ் என்பது அன்றைக்கு வளர்க்கப்பட்டது, நவீன தமிழ் வளர்க்கப்பட்டது, வடமொழி சொற்கள் கலந்த தமிழ் நீக்கப்பட்டு ஒரு தூய தமிழ், ஒரு நல்ல தமிழ் என்பது வளர்த்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு முதன்மையான பங்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது மக்கள் தமிழை, தூய தமிழை, செம்மாந்த தமிழை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முதன்மையான பங்கை வகிக்கிறது என்பதை இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அதேபோல் சென்னை ராஜஸ்தானியாக இருந்த இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இன்றைக்கு ஒரு மாநிலத்திற்கு தமிழின் பெயரால், ஒரு மொழியின் பெயரால் ஒரு பெயரை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பை, அதுவும் ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய அடைமொழியுடன் ஒரு சிறப்பை அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பெற்றுத்தந்தார். அதற்கு பிறகு தமிழ் மொழி சார்ந்து எண்ணற்ற விஷயங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. அது முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழை அரசு பள்ளிகளில் கட்டாயமாக்கியது. எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக்குவதற்கு கலைஞர் முயற்சித்தார். ஆனால் நீதிமன்றங்களில் அதற்கான ஒரு தடை உத்தரவுகளை பலர் தங்களுடைய சதி வழிகளின் மூலமாக பெற்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் கூட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக போராடி வருகிறது. அதற்கான பல்வேறு விதமான முயற்சிகளை இது மேற்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மறைந்த வள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலையை இன்றைக்கு கன்னியாகுமரியில் வானளாவிய அளவில் கலைஞர் அவர்கள் நிறுவினார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழியில் படங்களுக்கு பெயர் வைத்தால் வரிவிலக்கு அளிப்பதிலிருந்து தொடங்கி தமிழை ஊக்கப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் இங்கு மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டன. தமிழ் நூல்கள், தமிழ் கல்வி பரவ வேண்டும் என்பதற்காக பொது நூலகத்துறை விரிவுபடுத்தப்பட்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதேபோல் நூலகங்களுக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் பெருமளவிற்கு சிறந்த நூல்கள் வாங்கப்பட்டன. நூலக இயக்கத்தை பெருமளவு கட்டி எழுப்பினார். இப்படியாக தமிழ் சார்ந்து அனைத்து துறைகளிலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழில் பெயர் பலகைகளை வைப்பது, இதற்கெல்லாம் கூட ஒரு பெரிய ஊக்கத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். அதோடு மட்டுமல்ல, அவரது பத்திரிகைகளின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக, சினிமாவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் வளர்ச்சிக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொண்டாற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே பெற்றுத்தந்தார். அதை நிகழ்த்தி காட்டினார். அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய உலக செம்மொழி மாநாட்டையும் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கு நடைபெற்றதை நாம் பார்த்தோம். தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சர்வதேச அங்கீகாரத்தை அது பெற்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையக்கூடிய இந்த தமிழ் இருக்கைக்கு இந்த 1 கோடி ரூபாய் நிதியை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கி இருக்கிறது. இது தமிழ் சார்ந்து அது ஆற்றி வந்திருக்கக்கூடிய பங்களிப்பினுடைய ஒரு தொடர்ச்சி. அதிகாரத்தில் இல்லாத போதும் தன்னுடைய கடமை அது தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் இந்த 1 கோடி ரூபாய் நிதி உதவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இன்றைக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை என்று யார் சொன்னது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மேற்பட்ட மக்கள் தமிழிலேயே பேசி, தமிழிலேயே வாழ்ந்து, தமிழிலேயே புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ் ஏதோ அழிந்து விட்டது என்பது போன்ற பொய்க்கூச்சல்களுக்கு எந்த இடமும் இல்லை. நிச்சயமாக தமிழ் வாழும், தமிழ் வெல்லும். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் கொடியை எங்கெங்கும் பறக்கச் செய்யும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் பேராசிரியர் ஆண்ட்ரூஸ். குழந்தை உரிமை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு உரிமைகள், அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்ன இருக்குது, அதையும் மீறி இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். குழந்தை உரிமை செயல்பாட்டாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். குழந்தைகளுக்கான தேவை, அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு ஒரு 20 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு அமைப்பு மூலமாக செயல்பட்டு இருந்தாலும் இப்போது லயோலா கல்லூரியின் சமூகவியல் துறை பேராசிரியராக இருக்கீங்க. கல்லூரியோடு இணைஞ்சும் குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களோட செயல்பாடை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அவர்களுக்கான உரிமைகள் என்ன அப்படின்னு இன்றைக்கி தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கான சட்டங்களும், பாதுகாக்க வேண்டிய சட்டங்களும் நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை இன்னும் இல்லாமல் அவங்க தேவைகளுக்காக பல பிரச்சனைகளோடையே நிறைய குழந்தைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா பெண் குழந்தைகள்னு சொல்லும்போது இன்னைக்கு கடத்தல் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு, வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. தினம் நம்ம ஏதாவது ஒரு தினசரியில் பார்க்கும்போது ஒரு கொலை செஞ்சு போட்டிருக்காங்க, இல்லை கடத்தி போய் வச்சுருக்காங்கன்ற தகவல் இல்லாமல் நம்ம நாள் போகிறதே இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது, எங்கேருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு நிறைய பேச வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம இந்த குழந்தைகளுக்கான உரிமை அப்படின்னு வரும்போது அவங்களோட ரைட்ஸ் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும். வெரி குட். இந்திய அரசாங்கம் 1992 டிசம்பர் மாதம் 11 அன்னைக்கு ஒரு சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாங்க. 25 வருஷம் முடியுது. அட்லீஸ்ட் இன்றைக்காவது நம்ம அதை பற்றி பேசி நிறைய பேர் தெரியணும் அப்படின்னு நினச்சது ஒரு முக்கியமான விஷயம். 1989 நவம்பர் மாதம் 20 அன்னைக்கு ஐநா சபையோடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஐநா குழந்தை உரிமைகள் மீதான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது உறுப்பு நாடுகளுடைய கையெழுத்துக்காக விடப்பட்டது. அதில் தான் 1992 டிசம்பர் மாதம் 11 அன்னைக்கு இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டது. அது என்ன அர்த்தம்னாக்கா, அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் என்னுடைய நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சர்வதேச அரங்கில் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழி, கையெழுத்திட்டு எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழி. அதில் என்ன இருக்குனாக்கா, ஒரு 40 விதமான உரிமைகளை பற்றி அந்த உடன்படிக்கையில் பேசுகிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் உரிமைகள் பேசுகிறப்ப நூற்றுக்கணக்கான உரிமைகள் இருக்குது. அந்த உடன்படிக்கைகள் 40 தான் பேசுகிறாங்க. ஏன்னாக்கா இது பேசிக், அடிப்படையாக கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டிய உரிமைகள். மற்றதை தாண்டி நிறையா அந்த உறுப்பு நாடுகள் நிறைய செய்யலாம், இன்னும் அதை தாண்டி நிறைய செய்யலாம். ஆனால் அடிப்படையில் இந்த 40 ஒரு ஸ்கேல் மாதிரி, இது கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 40 ஒரு 4 வகையாக நாம் பிரித்து சொல்லுவோம் எப்பயுமே. ஒன்று, உயிர் வாழ்வதற்கான உரிமைகள். ஒரு குழந்தை உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை உணவு, உடை, இருப்பிடம், நலவாழ்வு சேவைகள், மருத்துவம், பெயர் வைத்துக் கொள்வது, தேசிய இனமாக அடையாளம் காணப்படுவது, பேரை பதிவு செய்வது, இதெல்லாம் ஒரு குழந்தையோட உயிர் வாழக்கூடிய உரிமை. அப்பா அம்மாவுடைய அன்பு, அக்கறை, ஆதரவு, அல்லது ஒரு அப்பா அம்மா இல்லைனாக்கா அந்த குழந்தைய ஒரு இன்னொரு குடும்பம் உருவாக்கி தத்தெடுத்தல் மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பது, இதெல்லாம் குழந்தைகளுக்கான உயிர் வாழ்வதற்கான உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்லக்கூடியது மேம்பாட்டு அல்லது வளர்ச்சிக்கான உரிமைகள். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, உயிர் வாழ்துன்றப்ப அடுத்த கட்டம் நோக்கி என்ன வளர்ச்சி. அதை 2 விதமாக சொல்லுவோம், உடல் வளர்ச்சி, அப்புறம் அறிவு ரீதியான வளர்ச்சி. அதே 4ஆக பிரிக்கணும். அதுலேயே 4ஆக பிரியும். ஒன்று கல்வி. கல்வி அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கான. 2வது விளையாட்டு. வெறும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், வெறும் கல்விக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம், விளையாட்டை கொடுக்கல. அதில் விளையாட நிறைய பார்த்துட்ருக்கோம் பிரச்சனைகள். ஸோ ஒன்று கல்வி. கல்வி அப்படின்றப்ப வெறும் புத்தகம் சார்ந்த கல்வி மட்டும் இல்லை, வாழ்க்கை கல்வி, தொழிற்கல்வி, இதெல்லாம் இணைந்த ஒரு கல்வி குழந்தைக்கு எதிர்காலத்தை நோக்கிய தயாரிப்புக்கான ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படின்றது. 2வது விளையாட்டு. விளையாட்டு அப்படின்றது குழந்தையோட வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்றது. 3வது பொழுதுபோக்கு. குழந்தைக்கு விளையாட்டை தாண்டி பொழுதுபோக்கு, அதாவது வெளியில் போய் விளையாடுறது, வீட்டுக்குள்ள, ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது. கடைசியாக ஓய்வு. ஸோ இந்த 4ம் சேர்ந்தது தான் குழந்தைங்களுக்கான மேம்பாட்டு அல்லது வளர்ச்சிக்கான உரிமைகள்
அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது வந்து பாதுகாப்பிற்கான உரிமைகள். குழந்தை தன்னை தனிமைப்படுத்துதல், ஒதுக்குதல், வன்முறை, பிரித்து பார்க்கறது, கவனிக்காமல் இருக்கிறது, அப்புறம் அது குழந்தைக்கு தேவையானது செய்யாமல் இருக்கிறது, இது போன்று குழந்தையை ஒதுக்கக்கூடிய, தனிமைப்படுத்தக்கூடிய, வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடிய, அது உடல் ரீதியான, உளவியல் ரீதியான, பாலியல் ரீதியான, பொருளாதார ரீதியான எந்த விதமான வன்முறை தீங்கிழைத்தலுக்கிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டியது குழந்தையோட உரிமை. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, அது வந்து பங்கேற்பிற்கான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடன்படிக்கையில் தான் முதன்முறை இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த பங்கேற்பிற்கான உரிமை அப்படின்றப்ப என்னன்னாக்கா, குழந்தை தனக்கான முடிவுகளை தான் எடுக்க வேண்டும், அதற்கான ஒரு அங்கீகாரம். அதுதான் வந்து குழந்தைய வந்து ஒரு தனி மனிதனாக பார்க்கிறது. எனக்கு என்ன தேவைன்றதை நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் குழந்தைக்கு இருக்கிறது. அப்போ ஒரு தனி சிட்டிசனாக, ஒரு 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 குடிமகனாக குழந்தையை அங்கீகரிக்கக்கூடியது. இதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, குழந்தைய வந்து ஒரு அடல்ட்டோட எக்ஸ்டென்ஷனாக பார்ப்போம். வளர்ந்து வர வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை, குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கான வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் குழந்தைக்கு இருக்கிறது அப்படின்னு. அதில் நிறைய அனுபவங்கள் பார்க்குறோம். குழந்தையை முடிவெடுக்க அப்படின்றப்ப குழந்தைக்கு தெரியும் தனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கான வாய்ப்போடு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. பாதுகாப்புன்னு சொல்கிறப்ப தனக்கு தேவையான தகவல்களை குழந்தை பெற்றுக்கொள்வது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இந்த ஸ்கூலில் இன்றைக்கி காலை 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், ஏன் 8 மணிக்கு வச்சுருக்காங்க, 9 மணிக்கு வைக்கல, 6 மணிக்கு வைக்கல, அதை குழந்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு டிசைட் பண்ணுறப்ப குழந்தைக்கு வந்து ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியும். அப்போ ஒன்று தகவல் கிடைப்பது, ரெண்டாவது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான தளங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, மூன்றாவது குழுவாதல். தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி, குழுவாகுதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றாக இணைத்தது தான் வந்து பங்கேற்பிற்கான உரிமைகள். ஸோ இந்த 4 உரிமைகளை உள்ளடக்கியது தான் வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள். இதை கண்காணிப்பதற்கு வந்து ஐநா சபையில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ 1992 இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டுருச்சு அப்படின்னாக்கா விட்டுடுறது கிடையாது. எவ்ரி 5 இயர், 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுனாக்கா, நம்முடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, அந்த துறை என்ன பண்ணுனாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஐநா சபைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கி சும்மா வச்சுக்காது. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க என்ஜிஓஸ்கிட்டே கேட்பாங்க. இப்போ எங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, சமூக குழந்தை உரிமைகளுக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவங்ககிட்டையும் கேட்பாங்க, நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, ஆல்டர்னேட் ரிப்போர்ட் அல்லது ஷேடோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி 3ஐயும் ஒன்றா தொகுத்து கேள்விகள் அரசாங்கத்தில் அனுப்பி கடைசி என்ன பண்ணுவாங்கனாக்கா, கன்க்ளூடிங் ஆப்சர்வேஷன்ஸ்னு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2வது ரிப்போர்ட் 2002 அனுப்பிச்சாங்க. அப்போ 2002 அனுப்புகிறப்ப அந்த ரிப்போர்ட் போனதுக்கப்புறம் 2003 அவங்க 2004 கன்க்ளூடிங் ஆப்சர்வேஷன்ஸ் அனுப்புகிறாங்க. அப்போ 2002 ரிப்போர்ட்டில் அவங்க அனுப்புகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வசிக்ஷா அபியானை வந்து ஒரு உதாரணமாக வச்சுருக்காங்க. இதில் எங்கள் இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து பள்ளியில் சேராமல் இருக்காங்க, நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாரையும் பள்ளிக்கூடம் கொண்டு வரதுக்கு இந்திய அரசாங்கம் சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வி திட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்போகிறது அப்படின்னு 2002 அனுப்பிச்ச ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. அப்போ அந்த கன்க்ளூடிங் அப்சர்வேஷனில் அந்த சைல்ட் ரைட்ஸ் கமிட்டி 18 பேர் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி ஐநா சபையில் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தாக்கா 2007, அப்போ அவங்க சொன்ன டார்கெட் வந்து 2007க்குள்ளே வந்து குழந்தைகள் நீங்கள் வந்து உள்ள கொண்டு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு அந்த கன்க்ளூடிங் அப்சர்வேஷனில் ஐநா சபை குழு தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் நம்ம நம்புறமோ இல்லையோ, 2018 இதுதான் நிலை. இன்றைக்கும் ஏறக்குறைய 10 கோடி குழந்தைகள் பள்ளிக்கு வெளியே இருக்காங்க. பள்ளி வயதுடைய 10 கோடி குழந்தைகள் ஏறக்குறைய பள்ளிக்கு வெளியே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு மானிட்டரிங் மெக்கானிசமும் இருக்குது. ஓகே, இப்போ குழந்தைக்கான உரிமை அந்த சட்டங்கள்லாம் அப்படி பேசும்போது இன்றைக்கி வன்கொடுமைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம்னு சொன்னோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கூட அந்த பள்ளியில் ஒரு பனிஷ்மெண்ட்லேயே ஒரு குழந்தை இறந்து போச்சு. நீல் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க, முட்டி போட்டு பல மணி நேரம் அப்படி இருந்தனால. இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் பள்ளிகள்லேயே நடக்கும்போது குழந்தைங்களுக்கான ரைட்ஸ், பாதுகாப்பு அப்படின்லாம் நம்ம எங்கே போய் சொல்ல முடியும்? அதுதான் இப்போ என்னன்னாக்கா, எங்களை மாதிரி சமூக அமைப்புகள் வந்து குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடாது, குழந்தைகள் வேலைக்கு போகிறது வந்து அது பாதுகாப்பான இடம் கிடையாது, தொழில் நிறுவனம் அப்படின்றது குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது, குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் பள்ளிக்கூடங்கள் தான், பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெருவாக வீதியாக போய்
பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இன்னைக்கு நிறைய இறப்புகள் எங்கே நடந்துட்டு இருக்குனாக்கா தொழில் நிறுவனங்களை தாண்டி இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய எங்கே போய் நிற்கிறோன்னு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை. இதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா இன்றைக்கி நம்முடைய சமூக சூழல் மாறி இருக்கிறது தான். இன்றைக்கி மார்க் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறையா அந்த அழுத்தம் இருக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பேசணும் இல்லையா உரிமைகள் பற்றி, இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. அப்போ என்ன இருந்ததுனாக்கா எல்லாருமே சப்மிசிவாக இருந்தாங்க. டீச்சர் சொன்னால் கேட்டுக்கணும், அப்பா அம்மா சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு இருந்ததுனாக்கா குழந்தைகளை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்காமல் இருந்தோம். இன்றைக்கி தொலைக்காட்சி, சினிமா, கையில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான சிந்தனையை திறந்து விட்டுடுச்சு. கேள்வி கேட்கக்கூடிய, ஏன்னா நம்ம நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல, மெக்காலே சிஸ்டம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா அடிமைகளை உருவாக்குற சிஸ்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் சொன்னாக்கா குருகுல கல்வி முறைக்கும் மெக்காலே சிஸ்டமுக்கும் என்ன விஷயம்னாக்கா குருகுல கல்வி முறையில் வந்து குரு சொல்கிறத சிஷ்யர் கேட்டுக்கணும், அவ்வளோதான். கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி. அந்த மெக்காலே சிஸ்டம் வந்து அரிஸ்டாட்டில், புளூட்டோ அவங்களுடைய அந்த இதில் வருது. அங்கே என்னன்னாக்கா குருவுடைய தத்துவத்தை தாண்டி சீடர் தத்துவத்தை முன்வைப்பார். அந்த தத்துவார்த்தம் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ கேள்வி கேட்பதை அடிப்படையாக கொண்டது தான் அந்த கிரேக்க அதன் அடிப்படையில் வர்றது மெக்காலே. அஃப்கோர்ஸ் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு கிளர்க்குங்களை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தது தான். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முறையை கல்விக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி தொடருது. அதோடைய விளைவு என்னென்னா இன்றைக்கி குழந்தைகள் கேட்குறாங்க, கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகுது. அப்போ தேடல் ஜாஸ்தியாகுது. தேடல் ஜாஸ்தியாகிறப்ப பசங்க கேள்வி கேட்குறாங்க. அது அப்பா அம்மா இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்குறாங்க. இங்கே என்ன ஆகுதுனாக்கா இம்பேலன்ஸ் வருது. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கோம்னாக்கா நான் சொல்கிறத என் பிள்ளை கேட்கணும், என் ஸ்டூடெண்ட் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி குழந்தைகள் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க இப்போ நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன், நான் ஒரு பாடம் எடுக்கிறேனாக்கா அதை தப்பு இருந்தால் உடனே குழந்தைங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி பசங்க சொல்லுவாங்க. ஏன்னாக்கா கூகுளில் அவங்க டக்குன்னு நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான கையிலே அவங்களுக்கு கருவி இருக்குது. அப்படின்றப்ப இனிமேல் நான் பழைய அந்த நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற அந்த போக்கோடு நான் போக முடியாது. அப்போ அந்த மிஸ்மேட்ச் இருக்குது. ஆசிரியர்கள் அதுக்கு இன்னும் தயாராகி வராத ஒரு சூழலில், ஆனால் இவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, மாணவர்கள் அடுத்த லெவலுக்கு போய் கேள்வி கேட்குறது தயாராகிட்டாங்க. விளைவு இந்த மிஸ்மேட்ச்னால அடிக்கடி அங்கங்கே உரசல்கள் ஜாஸ்தியாகுது. இவங்க குழந்தைகளை கையாள்வதற்கு தயாராக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்தது 2009 குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்விக்கான உரிமைகள் சட்டம் வந்தது. அதில் வந்து பசங்க நிறையா ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான காரணம் வந்து குழந்தைகள் அடிக்கிறதுனால அப்படின்னு சொல்றதுனால, ஒன்று ரெண்டாவது ஃபெயில் ஆகுறதுனால, ரெண்டு விஷயங்கள்னாலன்றதால் ரெண்டையுமே வந்து தவிர்த்தாங்க. ஒன்று 8வது வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாது, ரெண்டாவது அடிக்கக்கூடாதுன்றது. ஆனால் என்னன்னாக்கா டீச்சர்ஸ் யூனியன்லாம் இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னா, எப்போ எங்கள் கையில் குச்சை பிடுங்குனீங்களோ அன்றைக்கி அவங்க கையில் அது போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. என்னன்னாக்கா அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் அடிக்கிறது ஒரு முறை. ஆனால் குழந்தையை நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. பாசிட்டிவ் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா குழந்தையோட சேர்ந்து உட்காந்து பேசுங்க. என் கிளாஸில் நான் பாடம் எடுக்கும்போது நீ பேசினா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவனுக்கு புரிய வைங்க, உட்காந்து பேசுங்க. அப்போ பேசுகிறப்ப அவன் புரிஞ்சுக்குவான். நீங்கள் அடித்து பயமுறுத்தி பேசாமல் இருக்க வைக்கிறத விட இப்படி புரிஞ்சு அவன் பேசாமல் இருந்தானாக்கா இட்ஸ் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு பள்ளியை வகுப்பறை அப்படின்றதுக்கு என்னுடைய வகுப்பறை அல்ல, எல்லாருக்குமான வகுப்பறை. குழந்தைகளும் நானும் சேர்ந்து தான் வகுப்பறை. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புரிதலை உருவாக்கி கொடுக்கிறோம். அப்போ புரிதலை உருவாக்கிக்கிறப்ப என்ன ஆகிடும், அவன் பேச மாட்டான். அவன் இல்லை, அவன் கேட்குறப்ப எப்போ கேள்வி கேட்கணும், எப்போ கேள்வி கேட்டால் சார் டிஸ்டர்ப் ஆகிடுவார், சரி ஓகே அவர் முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்குறேன், அந்த புரிதல் வந்துடும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுது, புரிதல் வராதோடைய காரணம் என்ன ஆகுது, அந்த உரசல்கள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அப்போ என்னன்னாக்கா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், குச்சை பிடிக்கிட்டோம், அதுக்கு பிறகு டீச்சர்ஸ் கையில் வேறு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கணும். அது என்ன ஆயுதம் அப்படின்னாக்கா எப்படி குழந்தைகளை கையாள்வது, அவங்க சைக்காலஜி என்ன, எப்படி வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின், எப்படி குழந்தைகளை என்கேஜ் பண்ணுறது, இதையெல்லாம் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருந்தோம்னாக்கா அவங்க வெவ்வேறு முறைகளை கையாண்டு குழந்தைகளை என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா நல்வழிப்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி அது கிடையாது. அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்களே, என் பொறுப்பு முடிஞ்சு போச்சு, நான் வருவேன் பாடம் எடுப்பேன், அவன் கேட்குறேன்னா அவன் பொறுப்பு. ஸோ அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதுனால என்ன ஆயிடுதுனாக்கா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தண்டனைகள் கடுமையாக இருக்கிறது, அல்லது தண்டிக்காமல் இருந்துடுறாங்க. இது மாதிரி விஷயங்கள்னால இந்த உரசல்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஆனால் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகள் என்னன்னாக்கா இன்றைக்கும் நம்ம 50% பேரண்ட்ஸ் வந்து இல்லிட்ரேட் தான். நாம் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னு சொன்னாலும் இல்லிட்ரேட் பேரண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பை அவங்கள மட்டுமே நம்பி கொடுத்துட முடியாது.
அப்போ யார் இன்றைக்கி இருக்கானாக்கா படித்த திறன் பெற்ற பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள். ஸோ அட்லீஸ்ட் இந்திய சமூகத்தில் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. இப்போ எல்லாமே கடமை, வீடு, பள்ளிக்கூடம் இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிற சூழல் தான் இருக்கும். இது ஒரு விதமான தண்டனை அப்படின்னாலும் பள்ளிகளில் பொறுத்த வரைக்குமோ இல்லை வெளியில் போகிற இடத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறத தாண்டி சிறு பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை இன்னும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்போம். பள்ளியிலேயே இங்கே இருக்கிற பணியாளர்னாலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு கொடுமையெல்லாம் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அதுவும் 2 வயது 3 வயது 5 வயதுக்கு உள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு. அப்போது எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, என்ன மாதிரியான ஒரு சமூகம் இப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? கடந்த ஒரு 3-4 வருஷமாக என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை பார்க்கும் பொழுது குழந்தைகள் மீதான வன்முறை, குறிப்பாக பாலியல் வன்முறை அப்படின்றது ரொம்ப அதிகரித்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி ஆக்சஸ் டு போனோகிராஃபி நிறைய நம்முடைய மொபைலில் நீங்கள் தேடிலாம் போக வேணாம். ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஒன்று கிளிக் ஒரு 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 லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ண அது அடுத்தடுத்து போகும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க அவனோட மொபைலில் ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த பசங்க தேடிலாம் போய் பார்க்கல. அவங்கள்ட்ட கேட்டு பேசினப்ப தெரிஞ்சது என்னன்னாக்கா அவங்க தேடிலாம் போய் பார்க்கல. அவங்க ஏதோ ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கு வேற ஒரு லிங்க்கு கூட்டு போச்சு, அந்த லிங்க் வேற ஒரு லிங்க் கூட்டு போச்சு. கடைசியில் அவங்க எதிர்பார்க்காம தேடாமையே அவங்க அந்த தளத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஆக்சஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதோடைய விளைவு என்னன்னாக்கா வக்கிரங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு, தேடல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆயிடுதுனாக்கா எளிதில் பாதிக்கக்கூடியவர்கள் யாருனாக்கா குரலற்ற போனவர்களாக இருக்காங்க. யாருனாக்கா குரல் இல்லாமல் இருக்கவங்க யாருனாக்கா அந்த குழந்தைகள் தான். இப்போ பெரியவங்ககிட்ட போனாக்கா அடிச்சிருவாங்க திரும்ப. இங்கே குழந்தைகள் வந்து வாய்ஸ்லெஸ். ஒன்று, அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, தனக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு தன் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்படுகிறது அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. என்னமோ நடக்குதுன்னு தெரியுமே தவிர என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான சூழல் அதை வந்து மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிற விளைவு தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து இன்றைக்கி இது மாதிரி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு. இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, பெரிய பிள்ளைங்களுக்கு வயது வந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம இந்திய சமூகத்தில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து 18 வயசு ஆனால் கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS 2015-16 வந்த அந்த சர்வே என்ன சொல்லுதுனாக்கா இந்தியாவில் குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா, அது பிறக்கிறதுல ஏறக்குறைய 20% குழந்தைகள் வந்து 18 வயது முடியாத பெண்களுக்கு தான் பிறந்துட்டுருக்கு. ஓகே. அப்போ நம்ம செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு தெரியாத ஒரு உறவுடா என்னன்னு தெரியாத ஒரு குழந்தைக்கு தான் இன்றைக்கி குழந்தைங்க பிறந்துட்டு இருக்கு. அப்போ எங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுனாக்கா ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுத்து ஆரம்பிக்கணும். அதுலேயும் நம்ம வயது வந்த பிள்ளை தான் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டுனா ஒரு சிறு குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைலேருந்தே நாம் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோம். அதை நம்ம சொன்னால் நோ கோ டெல் அப்படின்ற ஒரு ரூல் சொல்லுவோம். நம்ம இதுதான் நோ கோ டெல் 3 ஸ்டெப்பு. என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு நாம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படின்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதெல்லாம் வந்து அம்மாவோ அப்பாவோ அல்லது நம்பகத்தன்மையான ஒரு நபர் மட்டுமே தொடக்கூடிய இடங்கள் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற வகையிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறப்ப என்னன்னாக்கா அப்போ அந்த இடத்துல தொட்டால் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உடனே கோ, அந்த இடத்த விட்டு போயிடணும். இடத்துக்கு போயிடணும். 3வது டெல், யார்ட்டையாவது அதை சொல்லி இனிமேல் அந்த சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து தன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்தரங்க உறுப்புகள்னால் என்ன அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் என்ன பண்ணிடுறோம்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக சொல்லிக் கொடுக்குற பேரில் பூவு, அது புறா, அது மாதிரி ஏதாவது ஒரு மணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது என்ன குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூலில் அப்படி தப்பு நடக்கிறப்ப டீச்சர் என் பூவில் கை வச்சிட்டான், அவன் மணியில் விளையாடுறான் அவன் அப்படின்னு போய் குழந்தை போய் டீச்சர்கிட்ட சொன்னாக்கா டீச்சருக்கு என்ன புரியும்? டீச்சருக்கு சரி பூத்தனமாக விட்டுடு அப்படின்னாங்க. ஸோ அப்போ குழந்தைக்கு அது ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு அந்த குழந்தை வேறு எங்கே போனாலும் இந்த சைல்டு கேன் ஆஸ்க் ஃபார் சப்போர்ட், குழந்தை போய் உதவி கேட்க முடியும். அப்போ குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும்னாக்கா உறுப்புகளை சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. 2வது டச்லேயே 3 விதமான டச் சொல்லுவோம். ஒன்று சேஃப் டச், 2வது அன்சேஃப் டச், 3வது அன்வான்ட் டச். இது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு சேஃப் டச்ன்றது அப்பாவோ அம்மாவோ இல்லை நண்பர்களோ
தொடுறப்ப we will feel என்னை வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக தொடுவாங்க, என்னை வந்து ஒரு ஆதரவோடு தொடுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து சேஃப் டச். உதாரணத்துக்கு அது வந்து யாருனாக்கா அம்மா தொடலாம், அப்பா தொடலாம், நான் யார் நம்புகிறேனோ, யார் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்காங்களோ அவங்க தொடுறாங்களோ அது சேஃப் டச். அன்சேஃப் டச் அப்படின்றது யாரெல்லாம் வந்து எனக்கு அசிங்கமாக தோணுதோ, அருவருப்பாக தோணுதோ, பிடிக்கலையோ, ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை உருவாக்குதோ, அது எங்கே தொடுறது கிடையாது, கையில் தொடுறது கூட இருக்கலாம். அந்த கையில் தொடுறது கூட எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள்னாக்கா அது அன்வான்ட் டச். அப்போ குழந்தைக்கு நோன்னு சொல்லுங்கள். யூ டு டீச் த சைல்ட். நோன்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லு, உனக்கு எப்போ பிடிக்கலையோ வேண்டான்னு சொல்லு. அது வந்து அன்சேஃப் டச். அன்வான்ட் டச், அது கையில் தொடுறதாவே கூட இருக்கலாம், சம்பந்தமே நம்ம தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் டச், இந்த 3 விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதை சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த விஷயங்களை வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. எப்போனாக்கா எல்கேஜிலேருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. சொல்கிறோம் இல்லையா, 2 வயசு குழந்தைங்க வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாகுது அப்படின்னாக்கா அந்த குழந்தை வாயத்தை வந்து பேசக்கூட ஆரம்பிக்கலாம். எங்கே போய் ப்ரைவேட் பார்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒன்று குழந்தைகளை வந்து விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது, அதே நேரத்தில் பேரலாக தண்டனைகளை வந்து கடுமையாக்குறது. நம்ம தண்டனைகளை கடுமையாக்குறதுன்னு சொன்ன உடனே என்ன வந்துடுதுனாக்கா தூக்கு தண்டனை கொடுத்துடணும் அப்படின்றாங்க. தூக்கு தண்டனைகள் கொடுப்பதனால, மரண தண்டனை கொடுப்பதனால குற்றங்களை குறைக்க முடியும்னாக்கா நிர்பயா வழக்குக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் குறையில, ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா உடனடியான தண்டனை அப்படின்றத நம்ம கேட்குறோம். என்னன்னாக்கா ஒரு பாலியல் குற்றத்தை செய்துவிட்டு ஒருவன் தப்பித்து விட முடியும் அப்படின்னு எப்போ நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தொடரும். பாலியல் குற்றம் செய்தால் கண்டிப்பாக உள்ளே போட்டுருவாங்க. அது 2 நாளாக இருக்கட்டும், 1 வருஷமாக இருக்கட்டும், 2 வருஷமாக இருக்கட்டும், 5 வருஷமாக இருக்கட்டும், ஆனால் நான் தண்டனை கிடைச்சிரும் எனக்கு அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்தால் மட்டும்தான். ஏன்னா தண்டனை அப்படின்றப்ப கிடைச்சிரும் உறுதி அப்படின்ற ஒரு உறவு உருவானா மட்டும்தான் வந்து இந்த குற்றங்களை நம்ம தடுக்க முடியும். கடுமையான தண்டனைன்றப்ப அது இப்போ ஹாசினி கேஸில் பார்த்தோன்னாக்கா பாலியல் ரீதியான வன்மை நடந்துச்சு, அந்த குழந்தை வெளியே சொல்லிடுன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து பாலியலுக்கு அடுத்து கொலையை போய் நிற்கிறது காரணம் வந்து இந்த பயம். சொல்லிட்டாக்க எங்கே அது நான் வந்து மாட்டிக்குவேன், எனக்கு மரண தண்டனை கிடைச்சுமோன்ற பயம் வர்றப்ப என்ன ஆகிடும், பாலியல் குற்றத்தோடு நிற்காமல் அது கொலையில் போய் நிற்கிறது. ஸோ அப்போ முடிந்த வரைக்கும் வந்து தண்டனைகளை உடனடியாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்றது. இது இன்னொரு விஷயமும் பார்க்குறோம். 2007 மத்திய அரசாங்கம் ஒரு சர்வே பண்ணாங்க. 13 மாநிலங்கள் கவர் பண்ணி ஏறக்குறைய ஒரு 20,000 குழந்தைகளை சந்தித்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டடி அது. அதில் பண்ணப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா எவ்ரி நெக்ஸ்ட் சைல்டு 53% குழந்தைகள், இந்த 20,000 குழந்தைகள் சந்தித்ததில் 10,000க்கு மேலே குழந்தைகள் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் 2016 வந்த என்சிஆர்பி டேட்டா, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா, தமிழ்நாட்டில் வந்து 1600 குழந்தைகள், 1500 கேஸ் போக்சோ கீழே கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாக்கா இந்த 53%னாக்கா ஏறக்குறைய 10,20,00,000 கேஸ் வந்திருக்கணும். ஆனால் வந்தது 1600 கேஸ் தான். அப்போ எங்கே நடக்குதுனாக்கா இன்றைக்கும் there is a conspiracy of silence. இந்த விஷயத்தை பேசக்கூடாது, இந்த விஷயத்தை வந்து போலீஸுக்கு கொண்டு போகக்கூடாது, இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிடணும், இல்லாட்டி என் குழந்தையோட வாழ்க்கை பாதிச்சிடும் இப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது நிறைய பேருக்கு. இன்றைக்கி பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் அதுதான். இந்த விஷயம் நடந்தாக்கா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு குழந்தைய செய்கிறப்ப அந்த குழந்தையை அந்த தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படலையோ நாம் அவனுக்கு சக்தியை கொடுக்குறோம். பாரு இதை தப்பிச்சிட்டேன், ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன செஞ்சாக்கா என்னால் தப்பிச்சிட முடியும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவன் அந்த குழந்தையை தாண்டி மாற்றி மாற்றி வேற குழந்தை அதே குழந்தைக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கான்ஸ்பிரசி ஆஃப் சைலன்ஸ், எப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறத நாம் உறுதியாக செய்கிறோமோ அன்றைக்கி மட்டும்தான் இந்த குற்றங்களை நாம் தடுக்க முடியும். கண்டிப்பாக சார். குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை பற்றி பேசியிருக்கோம். முதல்ல அவங்களோட உரிமைகள் என்ன, அதை பற்றின ஒரு புரிதலே தேவையாக இருக்கிற இந்த ஒரு சூழலில் அதை தாண்டி இன்றைக்கி குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுவும் 2 வயது 3 வயது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற போது அதை தடுக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் தேவையாக இருக்குது. முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சமூகம் அப்படின்னு வரணும் போது தண்டனைகளோட முக்கியத்துவம், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த முக்கியமான சில விஷயங்களை இந்த அரை மணி நேரத்தில் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி.
இதுவரை நாம் அறிந்திராத தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிப்ரவரி 15 என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களில் ஒருவரான கலீலியோவினுடைய பிறந்த நாள். 1564 பிப்ரவரி 15ஆம் நாள் இத்தாலியிலே பிறந்தவர் கலீலியோ. அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அறிவியல் கண்டறிதல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கலீலியோவை பற்றிய விவாதங்கள் இப்போதும் தொடர்கின்றன. கலீலியோவை பற்றி சில தவறான தகவல்களும் கூட தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. நாம் அறிவோம், சூரியனை பூமிதான் சுற்றி வருகிறதே தவிர பூமியை சூரியன் சுற்றி வரவில்லை என்பதுதான் கலீலியோ போன்ற விஞ்ஞானிகளினுடைய அழுத்தமான முடிவு. ஏன் கலீலியோ போன்ற என குறிப்பிடுகிறேன் என்றால், அவருக்கு முன்பாகவே 15ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அதனை முதலில் கூறி அதற்கான ஒரு பெரிய ஆய்வையும் வெளிப்படுத்தியவர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பதுதான். கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடித்த அந்த உண்மை அதற்கு பிறகு வந்த கலீலியோ போன்ற விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்பட்டது. கோப்பர்னிக்கஸ் முதலாக அதை சொன்னபோது உலகம் வியப்பில் ஆழ்ந்தது. ஏனெனில் அதுவரையில் பூமிதான் மையமாக இருக்கிறது, பூமியை சுற்றி சூரியனும் சுழன்று வருகிறது என்கிற அந்த நம்பிக்கை தான் மிக ஆழமாக பதிந்திருந்தது. கோப்பர்னிக்கஸ் தான் இல்லை, இது மாற்றி சொல்லப்படுகிறது, கதிரவன் மையத்தில் இருக்கிறது, இந்த மொத்த குடும்பத்திற்கும் சோலார் ஃபேமிலி என்று பெயர், சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தான் நாம் வாழுகிற பூமி. இந்த பூமியும் மற்ற கோள்களைப் போல, செவ்வாய் போல, புதன் போல, சனி போல இந்த பூமியும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது என்று கோப்பர்னிக்கஸ் சொன்னதை இன்றைக்கும் அறிவியல் உலகில் கோப்பர்னிக்கன் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள். அந்த கோப்பர்னிக்கஸ் சொன்ன செய்தி சரியானது என்பதை மேலும் தன்னுடைய ஆய்வுகளால் உறுதிப்படுத்தியவர் கலீலியோ. அப்படி சொன்னதற்காக கலீலியோ மலையிலிருந்து உருட்டி விடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று ஒரு தகவல் செவி வழி செய்தியாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அது உண்மையில்லை. சில வேளைகளில் பாதி பொய்கள் முழு பொய்களை விட ஆபத்தானவையாக இருக்கும். உண்மையிலேயே இப்படி சொன்னதற்காக கலீலியோவின் காலத்திலேயே வாழ்ந்த இன்னொரு விஞ்ஞானி தான் எரித்து கொல்லப்பட்டார். கலீலியோ அப்படி கொல்லப்படவில்லை, வீட்டு சிறையில்தான் வைக்கப்பட்டார். அப்படி கொல்லப்பட்ட விஞ்ஞானி யார்? அவருடைய பெயர் புரூனோ என்பது. அவர் 1600 அப்படியே உயிரோடு ஒரு சாலையின் நடுவில் வைத்து எரித்து கொல்லப்பட்டார். எல்லாம் இத்தாலியிலே தான் நடந்தது. அந்த புரூனோவை எரித்தது தவறென்று 400 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ சபை ஒப்புக்கொண்டு அதற்கான வருத்தத்தையும் தெரிவித்தது. அவர் காலத்திலே வாழ்ந்தவர்தான் கலீலியோவும். எனவே கலீலியோவும் தண்டித்திருக்கப்பட்டிருக்கக்கூடும் என்கிற கருத்தில் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது உண்மையில்லை. ஏன் கலீலியோ கொல்லப்படவில்லை, ஏன் புரூனோ மட்டும் கொல்லப்பட்டார் என்று கேட்டால், புரூனோ தான் கொண்ட கருத்தில் உறுதியாக நின்று இதுதான் கண்டிப்பாக சூரியன்தான் நடுவில் இருக்கிறது, அதனை அந்த அறிவியல் மொழியில் சொல்லுவதென்றால் ஹீலியோசென்ட்ரிசம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் இன்றைக்கு பூமி மைய கொள்கை என்பதும் ஜியோசென்ட்ரிக் தியரி என்றதற்கு பெயர். ஹீலியோ என்றால் சூரியன் என்று பொருள். ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்பதை புரூனோ நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் சொல்லுவது தான் சரி என்று உறுதியாக இருந்த காரணத்தால் அவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். ஆனால் கலீலியோ மிகுந்த புத்தி கூர்மையோடு கருத்து மக்களிடம் போக வேண்டுமே தவிர பிடிவாதம் பிடித்து தானும் தன் ஆய்வும் அழிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். எனவே அந்த அவையில் நான் சொன்னது என் கண்டுபிடிப்பு சரியில்லை தான் என்பதாக ஒப்புக்கொள்வதைப் போல ஒப்புக்கொண்டார். ஆனாலும் சந்தேகப்பட்டு அவரை வீட்டு சிறையில் வைத்திருந்தார்கள். கலீலியோ என்ன செய்தார் என்றால், அவையிலே அரசவையிலே அப்படி ஒப்புக்கொண்டாரே தவிர அவருக்கு மிக ஆழமாக இந்த ஆய்வுதான் உண்மை என்று புரிந்தது. எனவே கோப்பர்னிக்கஸ் சொன்ன அந்த ஆய்வினுடைய வழித்தடத்தில் மேலும் நடந்து தான் கண்டறிந்தவைகளையெல்லாம் இரகசியமாக வெளியில் அனுப்பி வைத்தார்.
அந்த இரகசியமான அந்த முறையினால்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் உண்மைகளை அறிந்து கொண்டிருக்கிறது. எனவே கலீலியோவினுடைய தந்திரம், கலீலியோ எந்த இடத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும், எதனை செய்ய வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். ஆகையினால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கோப்பர்னிக்கஸினுடைய பெயரை விட, புரூனோவின் பெயரை விட கலீலியோவின் பெயர் கூடுதலாக அறியப்பட்டிருப்பதற்கான காரணம் அவர்தான் இதனை மெல்ல உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்பதுதான். கோப்பர்னிக்கஸ் எழுதியவைகளெல்லாம் அறிவியல் அறிஞர்களுக்கு புரிகிற ஒன்றாக இருந்தது. புரூனோவின் எழுத்துகள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் கோப்பர்னிக்கஸ் தன் கருத்துக்களை வெளி உலகிற்கும் அனுப்பினார், மக்களுக்கு புரிகிற மாதிரியும் அனுப்பி வைத்தார் என்பதால் இன்றைக்கும் கலீலியோவினுடைய பெயர் உலக அறிவியல், குறிப்பாக உலக விண்ணியல் ஆய்வுத்துறையிலே பேசப்படுகிற ஒரு பெயராக இருக்கிறது. அதற்கு மேல் இன்னொன்றையும் கலீலியோ தான் கண்டறிந்து இந்த உலகத்திற்கு சொன்னார். இந்த சனிக்கோள் இருக்கிறதே, அதை சுற்றி மிகப்பெரிய வட்டங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட அந்த துணை கோள்கள், நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் என்று சொல்ல வேண்டும். பூமியிலே இருந்து பார்க்கிற போது ஒரே ஒரு நிலா தெரிகிறது. ஆனால் சனிக்கோளுக்கு போய் நின்று பார்த்தால் 64 நிலாக்கள் வானில் தெரியும். அவ்வளவு துணைக்கோள்கள் சனி கிரகத்தை சுற்றி இருக்கின்றன என்பதையும் தன்னுடைய தொலைநோக்கியால் கண்டறிந்து உலகத்திற்கு சொன்னவரும் கலீலியோ தான். இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. அப்போதுதான் ஒரு கோள் என்றால் ஒரு துணைக்கோள் தான் இருக்கும் என்பதாக நம்பிய அறிவியல் உலகத்திற்கும் கூட ஒரு புதிய செய்தி கலீலியோவால் கிடைத்தது. வெவ்வேறு விதமான கோள்கள், அவற்றின் அமைப்புகள், அவற்றின் துணைக்கோள்களினுடைய எண்ணிக்கை வேறுபடுகிற தன்மை என எல்லாவற்றையும் கலீலியோவினுடைய ஆய்வுகள் கொண்டு வந்தன. சனிக்கோள் என்பது வியாழனுக்கு அடுத்ததாக சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோள். பூமியிலே இருந்து மிக தொலைவிலே இருக்கிறது. அந்த மிக தொலைவிலே இருக்கிற சனியை சுற்றி இத்தனை துணைக்கோள்களைத்தான் நாம் சந்திரன்கள், நிலாக்கள் என்று சொல்லுகிறோம். அத்தனை நிலாக்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் கண்டறிந்து சொன்னார். எனவே கலீலியோவினுடைய பெயர் ஆய்வு உலகில் வெகு மக்களிடம் கூட அழுத்தமாக பரப்பியிருப்பதற்கு காரணம் அவர் ஆய்வுகளை தந்திரமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது தான். ஒருவேளை புரூனோவை போல, இல்லை நான் சொல்லுவது தான் சரியானது, என் ஆய்வியல் உண்மைகளை உங்களுக்காக மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தால் இப்போது சொல்லப்படுகிற அந்த கற்பனையான கதை உண்மையாக நடந்திருக்கக்கூடும். கலீலியோவை மலையிலிருந்து உருட்டிவிட்டு அவர்கள் கொண்டிருக்கவும் கூடும். ஆனால் அவருடைய புத்தி கூர்மை காரணமாக அப்படி நிகழவில்லை. அதற்கு மாறாக அந்த உண்மைகளெல்லாம் உலகத்திற்கும் வந்து சேர்ந்தன. கலீலியோவினுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 15. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம், இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் ஒரு கம்பெனி ஓனர்ஸ்க்கோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ, ஒரு கம்பெனி சிஇஓக்கோ, இல்லை யாராக இருந்தாலும் ஒரு தொழிலை நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இதன் வழியாக நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, ஒரு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், தொழில் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி பணம் வாங்க முடியும், ப்ரைவேட் ஈக்விட்டினா என்ன, வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன மாதிரி ஃபண்டிங்லாம் வாங்கலாம், பேங்க் ஃபண்டிங் எப்படி அணுகணும், என்ன மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக என்ன மாதிரி பிஸ்னஸ் ஜாயின் வெஞ்சர் பண்ணலாம், எப்படி ஒரு டிஜிட்டல் வழியாக மார்க்கெட்டிங் பண்ணலாங்கிற நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதில் ஒரு வாரமும் இன்னொன்று நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுதியான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆளை கன்சல்ட் பண்ணி அதன் வாயிலாக நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த பிரச்சனைகள் நிறையா அவாய்ட் பண்ணலாம். தொடர்ச்சியாக இதில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பிட்காயினை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதை பற்றி நிறையா பேர் இப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறதுனால அதில் ஒரு இனிஷியல் காயின் ஆஃபர், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மாதிரியே இனிஷியல் காயின் ஆஃபருங்கிறத விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பேசினேன். கடைசியாக நம்ம சொன்னது என்னென்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்கள்ங்கிறவங்க என்னென்னா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியக்காக காத்திருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு முதலீட்டாளர்கள். அதுக்கு உண்டான டைமில் பணத்தை போடுறவங்க முதலீட்டாளர்களுக்கு நிறைய ஸ்கீம் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா
இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. அது போன வாரம் நான் சொல்லியிருந்த மாதிரி கரன்சி ட்ரேடிங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதில் வந்து நிறைய பேர் லாப நஷ்டம் எல்லாமே அடைஞ்சிருக்கிறாங்க. பர்சன்டேஜ் இவ்வளோ அதிகமாக லாபம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிட்காயினில் இவ்வளோ லாபம் வருதுங்கிறத சொல்கிறாங்க. பிட்காயினிங் மைனிங் பண்ணினீங்கன்னா இவ்வளோ லாபம் வருங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்கள். ஒரு பேசிக் விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, எதுவாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு விஷயத்தில் ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது அவங்களே பண்ணலாம். எதுக்கு அடுத்தவங்களை ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 1. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அவங்கங்கிறது வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்கள. இப்போ வந்து ஒரு 15% ஒருத்தர் தரேன்னு சொன்னாங்கன்னா ஒரு எந்த பிஸ்னஸ்லேயுமே ஒரு 15லேருந்து 20% மேலே மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா 35% கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த டேர்ன் ஓவரில் இந்த அளவுக்கு மேலே இருக்காது. ஸோ ஒருத்தர் வந்து ஃபைனான்ஷியலாக ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் நிறுவனம் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி 6 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியோட அந்த பேங்க்கோட நிலைமை ஒரு வருஷத்துக்கு 480 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 480 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னிங்கன்னா இது வந்து எவ்வளோ மடங்கு, 8 மடங்கு கிட்டக்க மேலே போயிடுச்சு. முதலீட்லேருந்து 8 மடங்கு லாபமே ஒரு வருஷமும் வருது. இதுதான் முதலீடுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன். என்னென்னா அதில் போடுற பணம், அந்த பணம் வந்து வெளியில் வாங்குகிற பணம் வந்து அதோடு சேர்ந்து அதன் வாயிலாக பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதன் வாயிலாக க்ரோ ஆகுது. எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம் வந்து ஒரு பேங்கிங் நிறுவனம் இருக்குது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதிகப்படியான லாபம் தரேன்னு யார் சொன்னாலும் அதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது. அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கோடி ரூபா இல்லை ஒரு கோடி ரூபா போட்டு ஒருத்தர் முதலீடு ஆரம்பிக்கிறார் கம்பெனி. அவருக்கு வந்து இந்த வருஷம் 10 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாரு, அடுத்த வருஷம் 20 கோடி ரூபா பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். இந்த வருஷம் 10 கோடி ரூபா பண்ணும்போது அவரோட ப்ராஃபிட் 10 லட்சம் அப்படின்னிங்கன்னா இந்த 1 கோடிக்கு 10 லட்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த வருஷம் அவரோட ப்ராஃபிட் வந்து 20 லட்சம். இப்போ 20 லட்சம் 2 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகும்போது இதே 1 கோடி ரூபா முதலீட்டில் அவரால் பண்ண முடியாது. அப்போது டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவருக்கு பணம் தேவையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 1 கோடி ரூபா முதலீடு அப்படியே வச்சுட்டு இன்னொரு 20 லட்சத்துக்கு இல்லை 30 லட்சம் கடன் வாங்குறாரு. ஏன் 30 லட்சம் கடன் வாங்குறாரு? இந்த 1 கோடி ரூபா முதலீடு இப்போதைக்கு போகிறோம், அந்த 30 லட்ச ரூபா பணம் இருந்ததுனாலே அந்த 200 கோடி ரூபா டர்ன் ஓவரை பண்ண முடியும். முதல் 1 கோடி ரூபாவில் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட கட்டடங்களோ மிஷினோ எதுவோ எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. 2வது வருஷத்தில் வெறும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் அந்த பணம் தேவையாக இருக்குது. ஸோ அந்த 30 லட்சத்தில் பணத்தை வாங்கி அதில் 15% வட்டி கொடுத்தாலுமே அப்ராக்சிமேட்டாக 4.5 லட்சம் வட்டி கொடுத்தாலுமே பேலன்ஸ் இவர் கையில் இன்னொரு 6.5 லட்சம் லாபம் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் வந்து அவரோட நிகர லாபம் பார்த்திங்கன்னா 14 லட்சம் ஆகிடுது. போட்ட முதலீடில் வந்து முதல் வருஷம் 10% ரிட்டர்னு, 2வது வருஷம் வந்து 14% ரிட்டர்ன். போட்ட முதலீடுங்கிறது நான் சொன்னது முதல்ல போட்ட பணம், நடுவில் வந்து இருக்கிற பணம் வந்து கடன். ஸோ அடுத்த வருஷம் அதே மாதிரி அவர் 10 கோடிக்கு டர்ன் ஓவர் போயிடுறார். அப்போது அவருக்கு வந்து அடிஷ்னலாக 1 கோடி ரூபா, அந்த 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் போகும்போது அவரோட லாபம் 1 கோடி ஆகிடும், 10%. அந்த 1 கோடி ரூபா லாபத்தில் அவர் வாங்கியிருக்க அந்த பண்ணக்கூடிய 10 கோடி டர்ன் ஓவருக்கு அவர் 8 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தாலுமே அதுக்கு வட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 80 லட்சமோ 70 லட்சம் கட்டினாலே இன்னொரு 30 லட்ச ரூபா அவர் கையில் லாபம் இருக்கும். ஸோ என்ன ஆகுது, 1 கோடி ரூபா முதலீடு இல்லை, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 3வது வருஷத்தில் 1 கோடியே கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் 40 லட்ச ரூபா வருமானம் வருது. ஸோ இதே மாதிரி ஏறி தான் ஒரு நிறுவனம்ங்கிறது முதலீட்டாளர்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி நஷ்டமானதுனாலும் முதலீட்டாளர்களுக்கு தான் கடைசியாக பணம் கிடைக்கும். ஏன்னா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை ஒன்ஸ் போட்டாச்சுன்னா அதில் வர ரிட்டர்ன் அதிகமாகவும் இருக்கலாம், கேபிட்டலும் கையை விட்டு போகலாம். அதனால வந்து முதலீட்டாளர்களையும் ஃபைனான்ஸையும் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ எதனால் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுதும்போது நீங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலை, கம்பெனியை பொறுத்த உண்டான ஒரு ஷேர்லேயோ இல்லை நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியாத ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன் வந்து செக்யூரிட்டி இல்லாத ஒரு முதலீடு தான். நிர்வாகம் செக்யூரிட்டி இல்லாத ஒரு பண்ணுறதுக்கு தேவையில்லாதோ இல்லை நிர்வாகம் டைரெக்டாக பண்ண முடியாத ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இன்டைரக்டாக பணம் போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து
இந்த பர்சன்டேஜுக்கு மேலே growth இருக்குன்னு யாராவது சொன்னாங்க, இவ்வளோ வந்து லாபம் வரும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன இப்போ மெத்தடை வந்து பார்த்து அதில் வருமா, இவர் எதுக்கு இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி இதில் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துங்க, எந்த வேல்யூவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலும், இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அதுக்குன்னு ஒரு பேஸ் ஒன்று இருக்கணும். இந்த பேஸ் வந்து இப்போ இந்த பிட்காயின்ங்கிறது 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேஸுன்னா யாருக்குமே தெரியல. பேஸ் லைன் அதுக்கு எதுக்கு கீழே இருக்குன்னு. ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இனிஷியல் ஆஃபர் போகும்போது அவங்க கம்பெனியில் வந்து டிசைட் பண்ணி, அவங்க ஆடிட்டர்ஸ் அவங்கெல்லாம் டிசைட் பண்ணி, கன்சல்டெல்லாம் டிசைட் பண்ணி இத்தனை ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஷேரை வெளியில் விடுவாங்க. அதை விடும்போது புக் வேல்யூ இவ்வளோ ரூபா இருக்குது, அந்த கம்பெனியோட அசட் இவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது, புக் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா இவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது, இந்த கம்பெனியில் போட்ட முதலீட்டில் இத்தனை ரூபா வருமானம் வருது. ஸோ அதுக்கும் நடுவில் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு இதுக்கு growth இருக்குங்கிறத வச்சு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும். பேஸ் இல்லாத ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அதேமாதிரி பேஸ் இல்லாமல் ஒரு ரிட்டர்ன் இவ்வளோ லாபம் வருதுன்னு சொன்னாங்கன்னா அதை உடனடியாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுலேருந்து வந்து இந்த முதலீடு சம்மந்தப்பட்ட, இப்போ இது வரைக்கும் ஃபைனான்ஷியல் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் அதிகப்படியான டீட்டெயிலை கொடுக்கலான்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு அவை பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். உலக பணக்காரர்கள் பட்டியல். அது என்ன உலக பணக்காரர்கள் பட்டியல்? ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழ் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடுது. இது வந்து இந்த தொழில்துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். 30 ஆண்டுகளாக இந்த பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டிருக்கு ஃபோர்ப்ஸ், FORBES, ஃபோர்ப்ஸுங்கிற நிறுவனம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். உலக பணக்காரர்கள் பட்டியல். அது என்ன உலக பணக்காரர்கள் பட்டியல்? ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழ் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடுது. இது வந்து இந்த தொழில்துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். 30 ஆண்டுகளாக இந்த பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டிருக்கு ஃபோர்ப்ஸ், FORBES, ஃபோர்ப்ஸுங்கிற நிறுவனம். 1987 தொடங்கி 2017 வரை, அது 30 வருஷம் வந்துருச்சு. இந்த பட்டியலில் யார் யார் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பட்டியல் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த பட்டியலில் யாரெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்னா, $1 பில்லியனுக்கு மேலே, $1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே யாரெல்லாம் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இடம்பெறலாம். $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னா நம்ம ஊர் மதிப்புப்படி 6500 கோடி ரூபாய், ஏறத்தாழ 6500 கோடி ரூபாய். இதுக்கு மேலே யாரெல்லாம் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய தகுதி பெற்றவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசைப்படக்கூடியவர்களும் இடம்பெறக்கூடியவர்களும் தொழில் முனைவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் அவங்களுடைய சொத்துக்களை வந்து வெளியே காண்பிக்கிறாங்க. பங்குச்சந்தையில் அவங்களுடைய நிறுவனங்கள்லாம் பட்டியல் இருக்கிறதால அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னன்றது தெளிவாக தெரியுது. அதனால் அவங்கெல்லாம் முன் வந்து பண்ணுறாங்க. சொத்துக்களை வெளியே சொல்ல விரும்பாத நிறைய பேர் இதில் பங்கேற்கிறதே இல்லை. திரைப்பட நடிகர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ், இந்த டாக்டர்ஸ், மாதிரிலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், நாங்களாம் எங்கள் சொத்தெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்களாம் அதில் வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்களெல்லாம் விட்டுருவோம். சொத்துக்களை வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடியவங்க பட்டியல் தான் வெளியே வருது. இது எப்படி தயாரிக்கிறாங்க இந்த நிறுவனம் அப்படின்னா, அவங்களுடைய 50 நிருபர்களையும் உலகம் பூராவும் பரவ செய்து எல்லாட்டிருந்தும் தகவல்களை திரட்டி, அவங்களுடைய சொத்து மதிப்பெலாம் என்னென்ற தகவல்களை திரட்டி அவங்க ஆய்வு செய்து இதை வந்து நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அவங்களும் தேடி எடுக்கலாம். அந்தந்த தனிப்பட்ட மனிதர்களோ இல்லை அவர் நிறுவனங்களோ கூட நாங்கள் கோடீஸ்வரங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லா தகவல்களையும் திரட்டிட்டு தகவல்கள் சரியாக இருக்கதான் பரிசோதிக்கிறாங்க. அந்தந்த நாட்டினுடைய வருமான வரித்துறை, அந்த நாட்டினுடைய அரசிட்டெல்லாம் கொடுத்து பரிசோதிக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரையறுத்து பார்க்குறாங்க. குறிப்பாக அவர்களுடைய நிறுவனத்தின் பங்குகள் பங்குச்சந்தையில் என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்கு, அவர்களுடைய சொத்துக்களுடைய நடப்பு மதிப்பு என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஆராய்ந்து எடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி
அப்புறம் தான் அதில் யார் உயர்ந்த இடத்துல இருக்காங்க, யார் அதில் பணக்காரர் பட்டியலில் ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்றத ரேங்க் பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. இப்போ அடுத்த மாதம் 2018ஆம் ஆண்டுக்கான பட்டியல் வரப்போகுது. அதற்கு முன்னோட்டமாக தான் இப்போ நான் 2017ஆம் ஆண்டுக்கான பட்டியலை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வந்து எப்பயுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். இந்த பட்டியலில் நான் நீ அப்படின்னு இந்த ரேங்கிங் இடம்பெறதுக்கு ஒரே போட்டியாக இருக்கும் தொழிலதிபர்கள் மத்தியில். இப்போ 2017 மார்ச்சில் வெளியிட்ட பட்டியலில் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கக்கூடிய மொத்த மனிதர்கள் 2043 பேர். அதாவது உலகம் முழுக்க 2043 பேரிடம் 6500 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருக்கிறது. 2043 பில்லியனர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அமெரிக்கர்கள் தான் வழக்கம் போல் இதிலே முதலிடத்தில் இருக்காங்க. 565 பேர் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இரண்டாவதாக அதிகம் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சீனர்கள் 319 பேர். மூன்றாவது அதிகம் பார்த்திங்கன்னா ஜெர்மானியர்கள் 114 பேர். நான்காவது அதிகம் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஆச்சரியத்துக்குரிய நம் இந்தியர்கள் 101 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இந்தியாவில் 6500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் வைத்திருப்பவருடைய எண்ணிக்கை 101 பேர். இப்படி அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலிருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2043 பேர். இதில் ஆச்சரியப்படக்கூடிய சில தகவல்கள்லாம் இருக்குது. 2043 பேரில் 226 பேர் பெண்கள். 226 பேர் பெண்கள் தான். இது தவிர 40 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்திங்கன்னா 56 பேர். அதாவது 40 வயசு கூட ஆயிருக்காது, அவங்கெல்லாம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருக்காங்க. 53 பேர் இருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மலாம் ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதில் புதுசாக நிறைய பேர் இடம் பிடிக்கிறாங்க. அந்த வகையில் 2017 புதுசாக இடம் பிடிச்சவங்க 193 பேர். ஆக இவ்வளோ பெரிய புள்ளி பட்டியலில் அந்த பத்திரிகையை ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டுருக்கு. இதில் வந்து முதலிடம் பிடித்தவர், 2ஆம் இடம் பிடித்தவர், 3ஆம் இடம் பிடித்தவர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். முதலிடம் பிடித்தவர் வழக்கம் போல் நமக்கெல்லாம் தெரிந்த அறிந்த பிரபல தொழிலதிபர் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனர். அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $86 பில்லியன். அதாவது ஏறக்குறைய 559,000 கோடி. எவ்வளோ சைஃபர் உட்காந்து யோசிச்சுங்க. 559,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அவருக்கு இருக்குது. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் வாரன் பஃபெட். பார்க்ஷயர் ஹாத்தவே அப்படின்னு கம்பெனி பேர். அவரும் ஒரு அமெரிக்கர் தான். மிகப்பெரிய முதலீட்டாளர். நிறைய நிறுவனங்களில் முதலீடு செய்து வைத்திருக்கக்கூடியவர். பங்குச்சந்தையில் பணத்தை அள்ளிட்டு இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பங்கில் முதலீடு போட்டார் அப்படின்னா அவர் முதலீடு செஞ்சுருக்காரு தெரிஞ்சாலே இந்த பங்கோட விலையெல்லாம் அதிகரிச்சிடும். அந்தளவுக்கு கைராசிக்காரர் கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அவ்வளோ பெரிய முதலீட்டாளர். அவரை பற்றி தெரியாத ஆட்களே பங்குச்சந்தையில் இருக்க வாய்ப்பு இல்லை. வாரன் பஃபெட் அப்படின்னா அவருடைய தியரிஸே நிறைய இருக்குது. எந்த அடிப்படையில் ஒவ்வொரு பங்குலையும் ஒரு முதலீடு செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கார். ரொம்ப பெரிய ஆழ்ந்த அறிவு கொண்டவர் வாரன் பஃபெட். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஜெஃப் பீஜோஸ் அப்படின்னு பேர். வித்தியாசமான பேராக இருக்கே நினைக்காதீங்க. அவர் நிறுவனம் பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். அமேசான் நிறுவனத்தினுடைய உருவாக்குனர், தொடங்குனர் ஜெஃப் பீஜோஸ். ஆக இந்த மாதிரி 3 பேருமே பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள். 4வது ஸ்பெயின். இது மாதிரி ஒவ்வொரு வரிசையாக போகுது. அதில் மொத்தம் 10 முதல் டாப் 10 பேரில் வந்து 8 பேர் அமெரிக்கர்கள். அமெரிக்காவில் தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இதில் ஆச்சரியத்தக்க செய்தி என்னென்னா, இந்த முதலில் இருக்கக்கூடிய டாப் 10 பேருடைய ஒட்டுமொத்த நிகர சொத்து மதிப்பை ஒன்றா கூட்டினீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய பட்ஜெட்டையே தாக்கல் செய்ய முடியுமா? சில நாடுகளுடைய வரவு செலவு கணக்கு பூரா தாக்கல் செஞ்சு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தையே நடத்தக்கூடிய அளவிற்கு தனி மனிதர்கள்ட்ட சொத்து இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் இந்த 10 பேருடைய சொத்தை ஒன்றா சேர்த்தோம்னா நாட்டில் வெவ்வேறு குட்டி குட்டி நாடுகளில் எல்லாம் ஒன்றா சேர்த்தா பல்வேறு நாடுகளுடைய ஒட்டுமொத்த அரசையை நடத்த முடியும். அந்த அளவிற்கு அதிகாரம் மிக்கவர்களாக இந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றன இந்த பணக்காரர்கள்ட்ட. இவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்றது ரொம்ப அழகாக பட்டியலிட்டும் வச்சுருக்காங்க. இது தான் கண்டுபிடிச்சு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வெளியிட்டுருக்கு. இப்போ 2018 இந்த வரக்கூடிய மார்ச் கடைசியில் அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் அவங்க வெளியிட போகிறாங்க. இந்த பட்டியலில் இடம்பெற போகிறது யார்? திரும்பவும் பில் கேட்ஸ் வருவாரா? வாரன் பஃபெட் வருவாரா? ஜெஃப் பீசோஸ் வருவாரா? வந்தாலும் அதே முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்தை தக்க வைக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் அந்த கார்ப்பரேட் உலகத்தில் போயிட்டே இருக்குது. ஆக ஒரு ஆச்சரியத்துக்குரிய பட்டியல் ஒவ்வொரு வருஷம் வெளியிட்டு இருக்க ஃபோர்ப்ஸ் நிறுவனம் உலக பணக்காரர்கள் பட்டியல். இதில் இடம்பெற போகிறதுக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம் யோசிப்போம். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி இதில் இடம்பெற்றவர் எப்படி பெற்றிருக்காருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆக பில் கேட்ஸுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, பில் கேட்ஸ் இதில் வந்து எப்படி இடம் பிடிச்சார் அப்படின்ற பற்றி நம்ம விரிவாக அடுத்த வாரம் பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சா இந்த பணக்காரர்கள் பட்டியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதை பார்க்குறப்பே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், நம்மளும் என்றைக்காவது ஆயிர மாட்டோமா அப்படின்னு. நிச்சயம் இந்த உற்சாகத்தை தரக்கூடிய பட்டியலாக இது அமைந்திருப்பதால் இப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இந்த பட்டியல் அடிக்கடி திரும்ப திரும்ப எடுத்து வச்சு பாருங்கள். முடிஞ்சால் கட் பண்ணி உங்கள் டேபிளில் கூட வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்த்துட்டே இருந்தால் நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா? நன்றி, வணக்கம்.